சப்பாத்தி, இட்லி, தோசை இது எல்லாத்துக்குமே ரொம்பவே எம்மியாக இருக்கும். தோசைக்கு வந்து ரொம்பவே எம்மியாக இருக்கும். ஸோ மசாலா தோசைகளுக்குலாம் இந்த உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சோம்னா ரொம்ப எம்மியாக இருக்கும். இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் நான் வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை. இது வந்து நம்ம இப்போ தாளித்து எடுத்துடலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு இது நல்லா ஆயில் ஹீட் ஆனவுடனே கடுகு போட்டு பொரிய விட்டுட்டு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு கடுகும் நல்லா பொரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ இந்த உருளைக்கிழங்கு மசாலா பார்த்திங்கன்னா மார்னிங் டிஃபனுக்கு பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ லஞ்ச் பாக்ஸுக்கும் இந்த உருளைக்கிழங்கு மசாலா ரொம்பவே எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த உருளைக்கிழங்கு மசாலா பார்த்திங்கன்னா ரொம்ப எம்மியான ஒரு ரெசிபி. இது வந்து இப்போ நம்ம சோம்பு கடுகு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து ஆல்ரெடி பாயில் பண்ணி உரித்து வச்சிட்டோம்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே இந்த ரெசிபி செஞ்சிடலாம். மார்னிங் டைமில் நமக்கு வந்து டென்ஷன் அதிகமாக இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து ஒரு சட்னியோ சாம்பாரோ செய்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த உருளைக்கிழங்கு மசாலா ரெசிபி வந்து ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், சோம்பு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஆல்ரெடி நான் வந்து வெங்காயத்தை வந்து நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ ரெடியாக வச்சுருக்கிறதுனால நான் வந்து இப்போ இதில் சேர்த்துட்றேன். பாருங்கள், ஆனியனை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஆனியன் சீக்கிரமாக வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ மார்னிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒர்க் வந்து ரொம்ப அவசரமாக செஞ்சிட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த ரெசிபி வந்து டக்குன்னு செஞ்சிடலாம். டிஃபன் பாக்ஸுக்கும் நல்லாயிருக்கும். லஞ்சு சாப்பிடும்போது பிள்ளைங்களுக்கு நல்லா பிள்ளைங்க வந்து மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க. ஸோ அதனால் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. குழந்தைங்களுடைய வளர்ச்சிக்கு இது ரொம்பவே நல்லது இந்த உருளைக்கிழங்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை செய்யுங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கு வந்து நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து பீல் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஆல்ரெடி வதக்கி வச்சுருப்போம் இல்லையா ஆனியன், ஸோ அதில் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். தக்காளி வந்து சில பேர் சேர்ப்பாங்க, தக்காளி வேணும்னா சேர்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.